தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக நாளை சனிக்கிழமை காலை 11 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பதவி ஏற்பார் என்று சொல்லி ஏற்கனவே செய்திகள் எல்லாம் வெளியாகி அது பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆகி நான் கூட அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் இந்த மாதிரி செய்திகள் எல்லா இடம் பரவினது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இப்போ வந்திருக்கிற செய்தி என்னென்னு சொன்னால் அவர் பதவியேற்க மாட்டார். அவருடைய பதவியேற்பு நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அப்போ நடுவில் என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே இதுக்கு முதல் போட்ட வீடியோலையும் சொன்னான், தமிழ்நாட்டு தேர்தல் களம் மிகவும் கொதிச்சு போயிருக்குது. நிமிஷத்துக்கு நிமிஷம் தகவல்களும் செய்திகளும் மாறிக்கொண்டே இருக்குது. அதனால் ஒன்றையுமே நம்ப முடியலை. இந்த கட்சியில் இருக்கிறாள் அந்த கட்சிக்கு போகுது, அந்த கட்சியில் இருக்கிறாள் அடுத்த கட்சிக்கு போகுது, குதிரை பேரங்கள் நடக்குது, எம்எல்ஏக்களை தங்கட பக்கம் இழுக்கிறதுக்கு பகீரத பிரயத்தனம் நடக்குது, என்னென்னவோலாம் நடக்குது. அதனால வெள்ளிக்கிழமை ஒட்டுமொத்தத்தில் என்னதான் நடந்தது என்றதனுடைய ஒரு சுருக்கத்தை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இப்போ வெள்ளிக்கிழமை நள்ளிரவாயிட்டு தாங்க இந்தியாவில். இதுக்கு மேலேயும் சம்பவங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இனி நாளைக்கு சனிக்கிழமையிலேருந்து தான் மாற்றங்கள் ஆரம்பிக்கும். எனவே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்னதான் நடந்தது, எதனால் விஜயால் பதவி ஏற்க முடியலை, எதற்காக அந்த நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு எத்தனை சீட் வேணும்? 118 சீட் வேணும். ஏன்னு சொன்னால் அதுதான் அந்த மேஜிக் நம்பர். எனவே 118 அந்த இலக்கத்தை காட்ட சொல்லி ஏற்கனவே 2 தடவை ஆளுநர் விஜயை திருப்பி அனுப்பினவர். எனவே அந்த 118 என்ற இலக்கத்தை காட்டுங்க, அதுக்கான ஆதாரத்தை கொண்டு வாங்க, கடிதத்தை கொண்டு வாங்க என்று சொல்லி ஆளுநர் ஏற்கனவே 2 தடவை விஜயை திருப்பி அனுப்பினவர். அப்போ நேற்று சந்தித்தது நேற்று பின்னேரம் ஒரு 6 மணி போல சந்தித்தது 3வது சந்திப்பு. அப்போ 3வது சந்திப்புக்கு போகக்குள்ள கட்டாயம் அந்த 118 என்ற நம்பரை, அதற்குரிய கடிதங்களை, ஆதாரங்களை கொண்டுதான் விஜய் போயிருப்பார். அப்படி கொண்டு போகாமல் போய் பிரயோசனம் இல்லை. ஆளுநரை சந்திக்கிறதுல ஒரு விதமான அர்த்தம் இல்லை தானே. ஏற்கனவே 2 தடவை சொல்லப்பட்டது. எனவே 3வது தடவை போய்க்குள்ள கட்டாயம் அந்த 118 கொண்டு போயிருப்பார் என்று சொல்லி அப்ப விஜய் சந்திச்சுட்டு வெளியில வரைக்குள்ளே உடனடியாக தமிழ்நாடு முழுக்க எல்லா இடமுமே காட்டு தீ மாதிரி எல்லா இடமும் செய்திகள் பரவினது. இந்த மாதிரி முதலமைச்சர் பதவியை நாளைக்கு பொறுப்பேற்கிறார், நேரு ஸ்டேடியத்தில் நாளை காலை 11 மணிக்கு விஜய் பொறுப்பேற்கிறார் என்று சொல்லி எல்லா இடமும் பிரேக்கிங் நியூஸ் உடனடியாக ஏராளமான பணியாளர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் மாநகர சபை ஊழியர்கள் என்று சொல்லி நிறைய பேர் போயிட்டு நேரு ஸ்டேடியத்தில் அதற்குரிய மேடை அமைக்கிறது, மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட அவர் பதவி ஏற்கிறது 99% உறுதிப்படுத்தப்பட்டுட்டது. சரி, இதுக்கிடையில அந்த 118 என்ற நம்பரை எப்படி விஜயால அடைய முடிஞ்சு சொன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த ஞாபகப்படுத்துறேன். விஜயின் கட்சியில் தாவேக்கால 107 உறுப்பினர்கள், 107 சீட்ஸ், அதாவது 108 அவர்கள் வின் பண்ணியிருந்தாலும் ஒன்று அப்படி கழிபடும் தானே. விஜய் 2 தொகுதியில் இருந்தபடியால் ஒன்று அதில் கழிக்கணும். எனவே 107. அதுக்கு பிறகு காங்கிரசினுடைய 5 சீட்டுகள். அப்போ 107 5 112. அதே போல சிபிஐ என்று சொல்லப்படுற ஒரு இடதுசாரி கட்சி, அவர்களுடைய சீட் 2. அப்போ 112 2 114. அதுக்கு பிறகு சிபிஎம் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு இடதுசாரி கட்சி, அப்போ 114 2 116 வந்துட்டுது. அதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 சீட், அப்ப 118 அந்த மேஜிக் நம்பர் வந்துட்டுது. இதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேரடியாக தங்களுடைய கடிதத்தை அந்த உத்தியோகபூர்வமான கடிதத்தை தாவே காட்ட கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஆளுநர் மாளிகைக்கு மெயில்ல அனுப்புறோம் என்று சொல்லி சொன்னதாக சொல்லப்பட்டது. மற்ற 2 கட்சிகளும் சிபிஐயும் சிபிஎம்மும் அவர்களுடைய அலுவலகத்துக்கு தாவேகாவினுடைய மிக முக்கியமான நிர்வாகி நிர்மல் குமார் போயிட்டு நேரடியாக கதைச்சு பேசி அந்த கடிதங்களை வாங்கி கொண்டு விஜயின் கையில கொடுத்த பிறகு விஜய் அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நேர கொண்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்தது. அப்ப விசிகாவினுடைய கடிதம் மட்டும்தான் இதுல மிஸ்ஸிங் ஆகி இருந்தது. விசிகா நேரடியாக மின்னஞ்சல் அனுப்பும், இமெயில அனுப்பும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. தட்ஸ் ஃபைன், அதோட முடிஞ்சது. அதுக்கு பிறகு விஜய் வெளியில வந்த பிறகு அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, ஆளுநர் மாளிகையிலிருந்து உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வரணும். அது ஒரு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துல வந்துடும். சந்திப்பு நடந்து முடிஞ்ச பிறகு 15 நிமிஷத்துல வந்துடும். அதை டைப் பண்ணி ஆளுநர் சைன் வச்சு போட்டு கொடுக்குறது, அவ்வளவுதான். அதை ஊடகங்களுக்கு வெளியிடணும். அப்ப பார்த்து கொண்டிருக்க இருக்க வரவே இல்லை. கரண்ட் நேரமா 1/4 மணித்தியாலம் ஆகுது, 1/2 மணித்தியாலம் ஆகுது, 3/4 மணித்தியாலம் ஆகுது, 1 மணித்தியாலம் ஆயிட்டுது. ஆளுநர் மாளிகையில இருந்து
ஒரு தகவலும் பெறையல. அதுக்கு பிறகு எல்லார் மத்தியிலும் ஒரு டவுட் வந்துட்டுது, இதை வந்து ஆளுநர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு சொல்லி. எனவே இப்படியான பின்னணியில் பார்க்கக்குள்ள ஒருவேளை ஆளுநர் வந்து வேணுமென்று தான் தாமதிக்கிறாரா, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி ஒரு மணித்தியாலம் போன பிறகு எல்லாருக்குமே இந்த டவுட் வந்துட்டுது, எதற்காக ஆளுநர் மாளிகையிலிருந்து இந்த தகவல் விரையலன்னு சொல்லி. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தும் ஒரு தகவலுமே விரையல. அவர்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல, நாங்கள் வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறோம் கொடுக்கல என்ன ஏதுன்னு சொல்லி ஒன்றுமே சொல்லல. அதுக்கு பிறகு தாமதமாக ஒரு தகவல் வந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து. என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து ஜூம் மீட்டிங்கில் இருக்கிறோம், எங்களுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் வந்து இணைய வழி கலந்துரையாடலை வந்து கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம், இன்னுமே வந்து கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. அப்போ என்ன எதிர்பார்க்கப்பட்டது, ஓகே இணைய வழி கலந்துரையாடல் எல்லாம் முடிச்சா பிறகு, ஜூம் மீட்டிங் எல்லாம் முடிச்சா பிறகு விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவிப்பார் போல நடக்குன்னு பார்த்தா, திடீரென்று பார்த்தா அடுத்த பிரேக்கிங் நியூஸ் வருது. தொல் திருமாவளவன் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு அவருடைய வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறார் சொல்லி. அதுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் நீண்ட நேரமாக ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பு எதுக்கு இந்த நேரத்தில் நடக்கணும், விஜய்க்கு ஆதரவு சொன்னால் அப்போ அங்கே எதுக்கு சந்திப்பு நடத்தணும், அது ஒரு பக்கம் பரபரப்பை உருவாக்க, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு தகவலும் பெறையல. அதுக்கு பிறகு வந்து எல்லார் மத்தியிலே வந்து ஒரு விதமான கேள்விக்குறி இருந்தது. அப்போ நாளைக்கு பதவியேற்பு விழா இருக்கா இல்லையான்னு சொல்லி கேள்விக்குறி இருக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு தகவல் வருது, நாங்கள் தாவேகா கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதா இல்லையா என்பதை நாளை காலை அறிவிப்போம், நாளைக்கு சனிக்கிழமை காலமாக அறிவிப்போம் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு அவர்கள் அந்த முடிவை எடுக்கவில்லை. அப்போ முடிவு எடுக்காத போது எப்படி ஆளுநருக்கு கடிதம் கொடுத்துருக்க முடியும், எப்படி வந்து இமெயிலில் வந்து அனுப்பியிருக்க முடியும். எனவே அதில் 2 சீட்டு குறையுது தானே. இதுக்கிடையில் வந்து இன்னும் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு சொன்னால், IUML என்று சொல்லப்படுற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்று சொல்லப்படுற கட்சி வந்து அவர்களும் வந்து திமுக கூட்டணியில் இருந்த கட்சி தான், இருக்கிற கட்சி தான். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய ஆதரவை வந்து தாவேக்காவுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி. சரி என்ன கொடுத்தாச்சு. அப்போ அதில் 2 சீட்டை சேர்க்கைக்குள்ள வந்து மொத்தம் 120 சீட் ஆகுது. அப்போ மேஜிக் நம்பர் வந்து 118, இவர்களுடைய 2 சீட்டையும் சேர்த்து 120 சீட் வந்துட்டுது. எனவே தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்கிறது உறுதிதான் என்று சொல்லி எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சா பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு இந்த தகவல் வந்து 1 மணி நேரத்தில் வந்து IUML இந்த தகவல் வருது, இல்லை நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கல, நாங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கிறோம், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று சொல்லி அவர்கள்ட்ட இருந்து திடீரென்று ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பு வந்தோடனே பெரும்பாலும் எல்லாருக்கும் விளங்கிட்டது, இதுக்கு பின்னாலே இன்னொரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்குது. எனவே நாளைக்கு சனிக்கிழமை காலம 11 மணிக்கு விஜய் பதவி ஏற்பார் என்ற அந்த நம்பிக்கை வந்து எல்லார் மத்தியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. எனவே இப்படியான பிரச்சனை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கக்குள்ள அங்கால அடுத்த பெரிய ட்விஸ்டுக்குள்ளேயே பெரிய ட்விஸ்ட் என்னன்னு சொன்னா, தினகரன் டிடிவி தினகரன் வந்து ஆளுநரை சந்திக்கிறதுக்கு போய்கொண்டிருக்காருன்னு சொல்லி ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்தது. அப்போ அவர் இதுக்கு இந்த டைமில் வந்து ஆளுநரை சந்திக்க போகிறார், என்னவா இருக்கும்னு பார்த்தா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும், ஆளுநர் வந்து அதனை அறிவிக்க வேண்டும், அவரை கூப்பிடணும் என்று சொல்லி கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுக்க போயிருக்கிறார் டிடிவி தினகரன் என்று சொல்லி செய்தி பரவ ஆரம்பிச்சிட்டது. அப்போ டிடிவி தினகரன் ஓகே கலைச்சிட்டு வெளியில் வரட்டும் கேட்கலாம் என்று சொல்லி நிறைய ஊடகவியலாளர்கள் வந்து வெளியில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் ஒன்றுமே தெரியல, டிடிவி தினகரன் எதுக்காக போனார் என்று சொல்லி அவர் போயிட்டு அங்கே ஆளுநரை சந்தித்து கலைச்சு ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்துட்டு வெளியால் வந்தா பிறகுதான் அந்த உண்மை தெரிய வந்தது. என்னென்னு சொன்னால், வெளியால் வந்து ஊடகவியலாளர்கள் மத்தியில் வந்து டிடிவி தினகரன் என்ன சொன்னவர் என்று சொன்னால், இந்த மாதிரி எங்களுடைய எம்எல்ஏ ஒருவரை காணவில்லை, காணாமல் போயிட்டார், தாவேக்கா தான் அவரை கடத்தி இருக்கணும் அல்லது குதிரை பேரம் பேசி அவரை வந்து விலை கொடுத்து வாங்கி இருக்கணும், அவருக்கு போன் அடித்தாலும் எடுக்கிறார் இல்லை, தொடர்பும் இல்லை, ஒன்றுமில்லை என்று சொல்லி பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டார் டிடிவி தினகரன். எனவே தாவேக்கா வந்து எங்களுடைய எம்எல்ஏ வந்து வாங்கி விட்டார்கள் என்று சொல்லி, அதாவது டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சி வந்து அம்மா முன்னேற்ற கழகம், அந்த கட்சி சார்பாக ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இந்த முறை தெரிவு செய்யப்பட்டவர், மன்னார்குடி தொகுதியில். அவருடைய பேர் வந்து காமராஜ். அவரை வந்து காணேல, இன்றைக்கு மத்தியானத்திலிருந்து காணேல, போன் அடித்தாலும் எடுக்கிறார் இல்லை. எனவே தாவேக்கா கட்சியால் அவர் கடத்தப்பட்டிருக்கலாம் அல்லது குதிரை பேரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் அவர்கள் முன்வைத்தார். அதை விட விஜய் மேலே இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சவர், அதன் ஆட்சிக்கு வராக்கு முதலே இப்படி வந்து எம்எல்ஏக்களை வந்து கடத்துறீங்கள், குதிரை பேரத்தில் வந்து ஈடுபடுறீங்கள், அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போறீங்கள், இதுவா நீங்கள் தூய சக்தி என்று சொல்றதனுடைய லட்சணம் அது என்று சொல்லி கடுமையான விமர்சனங்களை வந்து டிடிவி தினகரன் வச்சவர். இதுக்கிடையில் வந்து காணாமல் போன அந்த மன்னார்குடி எம்எல்ஏ இருக்கிறார் தானே, அவரை வந்து உண்மையிலேயே தாவேக்கா தான் கடத்தினதா அல்லது தாவேக்காண்ட பக்கம் அவர்
கொண்டு போய் சேர்ந்துட்டாரான்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னு சொன்னா தாவேக்கா தான் கடத்தி இருக்கணும், என்ன சொன்னா ரீச் ஆகல, என்ன சொன்னா போன் அடிச்சா எடுக்கிறார், இல்ல ஆள் எங்கேன்னே தெரியல, காணாமல் போயிருக்கிறார் என்று சொல்லி இதுக்கிடையில விஜய் கொண்டு போயிட்டு கொடுத்தாரு தான் நிறைய கடிதங்கள், தனக்கான ஆதரவு கடிதங்கள். அந்த கடிதங்கள்ல யார் யாருடைய கடிதங்கள், எத்தனை பேர் அதில் கையெழுத்து வச்சுன்னு சொல்லி அந்த விவரங்கள் எங்களுக்கு தெரியாது. கட்டாயம் வந்து காங்கிரஸ் கொடுத்திருக்கும் கடிதத்தை, சிபிஐ கொடுத்திருக்கும், சிபிஎம் கொடுத்திருக்கும், தட்ஸ் ஃபைன். ஆனா அதுக்கு மேலேயும் வந்து இப்ப எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கடிதம் கொடுக்கல, அவர்கள் மின்னஞ்சல் கூட அனுப்பவில்லை. ஏன்னு சொன்னா அவர்கள் முடிவே எடுக்கல. அப்ப அதுல ரெண்டா கழிக்கணும். அதுக்கு பிறகு ஐயுஎம்எல் கட்சி இருக்குதானே, அவர்களும் வந்து வித்ரோ பண்ணிட்டார்கள். எனவே அதுலயும் ரெண்டா கழிக்கணும். அப்ப 4 எம்எல்ஏ வந்து போயிட்டுது. அப்ப 120ல வந்து 4 போனா 116 தான் இருக்குது. 116 சீட்டுகளையும் கொண்டு விஜய் போயிருப்பாரா ஆளுநர் சந்திக்க? இல்ல. அப்ப அதுக்குள்ள வேற யாற்றியோ கடிதங்களும் வேற யாற்றியோ சம்மதங்களும் அதுக்குள்ள இருக்கணும் தான் அதனுடைய அர்த்தம். எனவே டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றது போல அதுக்குள்ள வந்து மன்னார்குடி எம்எல்ஏனுடைய கடிதம் கூட இருந்திருக்கலாம். அது எங்களுக்கு தெரியாது, அது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. அப்ப ஆளுநரும் வந்து அதை வெளியில சொல்ல மாட்டார் எந்தெந்த கட்சியின் கடிதங்கள் வந்து சொல்லி. எனவே அதுக்குள்ள வந்து ஒரு மர்மம் நீடிக்கிறது. ஆனா விஜய் தரப்பால வந்து 118 வந்து உறுதிப்படுத்தப்பட்டு தான் கொடுத்திருக்குது. அந்த 118 யார் என்றது ஒரு மர்மமா தான் இருக்குது. இதுக்கிடையில வந்து இன்றைக்கு இரவு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களோட சந்திப்பை முடிச்சு கொண்டு விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பதா இல்லையா என்பதை நாளை காலை வெளியிடுவோம், நாளை சனிக்கிழமை காலை நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லி, நாளைக்கு காலமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆதரவு கொடுத்தா அதுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவையான அந்த 18 என்ற இலக்கம் வந்து வந்துடும். 18 வந்துடும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா நாளைக்கு வேறு ஏதாவது புதுசா பிரச்சனைகள் கிளம்புதான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னா நம்பவே முடியாது. அதாவது தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்று யாருக்குமே தெரியாது. ஆறாவது ஒரு ஆள் வந்து பதவி ஏற்று அந்த பதவி ஏற்றதை நாங்கள் கண்ணால கண்டா பிறகுதான், வீடியோல பார்த்தா பிறகுதான் இன்னார் ஆகிய நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லி அந்த சவுண்டை வந்து எங்கட காதல கேட்டா பிறகுதான் நாங்கள் அதை நம்பணும். இதுதான் இப்போதைய சிச்சுவேஷன். அன்பான உறவுகளே, ஒரு ஒன்றுமே செய்யலாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் காட்சிகள் வந்து மாறிக்கொண்டே இருக்குது. நாளைக்கு சனிக்கிழமை இன்னும் என்னென்ன அதிர்ச்சிகள் எல்லாம் காத்திருக்கோ தெரியல. இந்த கட்சியில் இருக்கிறார்கள் அந்த கட்சிக்கு போறதும், அந்த கட்சியில் இருக்கிறார்கள் அடுத்த கட்சிக்கு போறதும் ஒரே பரபரப்பாக இருக்கிறது. இது வந்து எந்த ஒரு சினிமாலையும் நாங்கள் பார்க்காத ஒரு காட்சியாக இருக்கிறது. எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். அவையெல்லாம் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.